டே சமையல் வீலாக் தான் பார்க்க போகிறோம். எடிட் பண்ண கொஞ்சம் டைம் ஆனதுனால இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன். பாலும் கஞ்சியும் ஒரு அடுப்பில் ரெடி பண்ண வச்சாச்சு. இந்த சைடில் சாம்பாருக்குரிய துவரம்பருப்பும் புளியும் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் துவரம்பருப்பு கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வேகும் அப்படிங்கிறதுக்காக. பையன் நேற்று ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாப்புல, இன்றைக்கி எனக்கு கொய்யாப்பழமும் ஆப்பிளும் தான் நீ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதையே பண்ணிடுவோம் சிறப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அதை நறுக்கிட்டு அவன் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இதை வச்சாச்சுங்க. இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸு அமேசானில் வாங்கினேன். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னு நீங்கள் வாங்கிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தான். ஸோ அங்கே சைடாக பால் ஆயிடுச்சு, அந்த அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. அண்ட் கஞ்சியும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, அதையும் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ தட்டில் எண்ணெய் தடவிட்டு இட்லி மாவி விட்டு இட்லி வேகிறதுக்கு வச்சாச்சு. அவனுக்கு இப்போ நாங்கள் பூஸ்ட்டு தான் கொடுக்குறோம். ஸோ பசங்களுக்கு எப்பயுமே நாட்டு சக்கரை தான். ஸோ அதனால் பூஸ்ட்டும் நாட்டு சக்கரை விட்டு எவ்வளோ பால் அவன் குடிப்பானோ அதை அந்த வட்டையில் விட்டு அது ஆறுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். எனக்கு ஃபில்டர் காஃபி தான். ஸோ சுகர் போட்டு ஃபில்டர் காஃபி விட்டு எவ்வளோ வேணுமோ, இப்போ யார் எந்திக்கிறாங்களோ அவங்கவுங்களுக்கு தக்கன நாங்கள் ஃபில்டர் காஃபி கலந்து நாங்கள் குடிச்சுப்போம். ஸோ அவனோட பாலை நான் எப்படி ஆற வைப்பேன்னா, ஒரு கிண்ணத்தில் தண்ணி விட்டு அந்த வட்டையை நான் உள்ளே வச்சுருவேன். ஸோ அதை ஆறிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே சாரை எழுப்பி கூட்டிகிட்டு வந்து ப்ரஷ் பண்ணோன்னே அது ஆறிடும். அப்போ அவனுக்கு உடனே கொடுத்துடலாம் அப்படிங்கிற ரீசனுக்காக. சமையலுக்குரிய காய் எல்லாமே இந்த மாதிரி எடுத்து வச்சு அந்த மாதிரி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது கேரட்டு, உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் அதான் வரும். அதை எடுத்து வச்சாச்சு. இங்கே வேர்க்கடலை சட்னி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சைடாக வேர்க்கடலை, தேங்காய், காஞ்ச மிளகா, புளி அது போட்டு ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். அது ஆறட்டும்னு சொல்லிட்டு அதை ஒரு செப்பரேட்டாக எடுத்து வச்சாச்சு. வேர்க்கடலை ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க, அதனால் தேங்காய் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பருப்பு ஊறினதை குக்கரில் ஒரு 4 விசிலுக்கு வைக்க வச்சுட்டேன். கஞ்சியும் ரெடியானதை ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ நான் வெங்காயம் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் உரிப்பேன். அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் அந்த அரைக்கிறதுக்காக உள்ளதை ஃபஸ்ட்டு நறுக்கி வச்சுட்டேன். மீன்வெல் தக்காளியும் நறுக்கி வச்சாச்சு. ஸோ இந்த வெங்காயம் நறுக்கிறது குழம்போட தானுக்காக அதையும் நறுக்கிட்டேங்க. இங்கே பக்கத்தில் பார்த்தா இட்லி ரெடி ஆகிடுது. ஸோ அதனால் அது மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்தா யூஸ்வலாக சொல்லுவாங்க அந்த ஹீட் ஆறினோடனே ஈஸியாக எடுக்க வரும்னு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான். ஸோ இதை நான் ஒரு ஹாட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இந்த டைம் இட்லி ரொம்பவே சாஃப்டாக வந்தது. நெக்ஸ்ட்டு குழம்புக்குரிய தான் நறுக்க ஆரம்பித்தேன். கேரட்டும் உருளைக்கிழங்கும் மற்றது ஆல்ரெடி நறுக்கிட்டோம். ஸோ கேரட் நான் காமிச்ச சைஸ்க்கு நீங்கள் நறுக்கிக்கோங்க. சேம் அதே மாதிரி உருளைக்கிழங்கும் நீங்கள் நறுக்கி வச்சுட்டா அது நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு. ஸோ இப்போது குழம்பு வைக்கிறதுக்குரியதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சு. பையன் ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ வேர்க்கடலை சட்னி இப்போ அரைச்சிட்டு வந்தால் தான் அவனுக்கு இட்லி கொடுக்க முடியுங்கிறதுக்காண்டி அதை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு நான் கொட்டிட்டேங்க. நான் அப்படியே குக்கரில் வச்சுருந்த பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த பருப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கா. இப்போ தேங்காய் உடைச்ச அந்த குழம்புக்குரிய அந்த பேஸ்ட் ஒன்று அரைக்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது ரெடி பண்ணுறதுக்காக இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய், கொஞ்சம் சீரகம், காஞ்ச மிளகா, அப்புறம் சின்ன வெங்காயம் இது போட்டு தான் இந்த பேஸ்ட் அரைக்கிறோம். ஸோ காஞ்ச மிளகா எல்லோரும் சொல்கிற மாதிரி அவங்கவுங்க காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் வாங்கின இந்த காரம் இது இப்போ காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் இவ்வளோ போட்டிருக்கேன். எங்களுக்கு போதும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் எடுத்து விட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சமாக அது கொதி வந்தோடனே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது சும்மா இந்த சின்ன சின்ன சிப்லாம் நான் எங்கள் அம்மாக்கிட்டேருந்து அவங்க சமைக்கும் போது லைட்டாக பார்த்து அதை நான் சொல்கிறது தான். அப்புறம் காய்கறியும் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நீங்கள் அதை நல்லா வேக வச்சுருங்க. ஸோ இது நல்லா வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இது வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பருப்பு ஆட் பண்ணணும், தேங்காய் அரைச்சதையும் போடணும், இல்லாட்டி அது வேகாது. மிச்ச பருப்பு நான் எடுத்து வச்சுருக்குது பசங்களுக்காக. ஸோ அவங்களுக்கு பருப்பு சாதம் கொடுக்கறதுக்காக. நல்ல கொதி வந்துட்டு இருக்கும் போதே சைடாக நான் சாதமும் வச்சுட்டேன் குக்கரில். ஸோ நல்லா கொதித்து கேரட் நல்லா வேகட்டும். ஏன்னா கேரட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம வேறு நீளமாக நறுக்கியிருக்கோம். ஸோ அதனால் அது வெந்ததுக்கப்புறம் தான் நான் பருப்பு போட போகிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் அது வெந்துருச்சு. ஸோ வெந்துருச்சான்னு ஒரு டைம் எப்பயுமே நான் செக் பண்ணிவிட்டு தான் அடுத்து அந்த பருப்போ இல்லாட்டி எதாவது மசாலா ஆட் பண்ணுறதுமே. ஸோ பருப்பை நல்லா ஆட் பண்ணி அதையும் நல்லா இந்த தண்ணியோட புளி தண்ணியோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் நான் உள்ளே விட்டுருவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பிரைட் கலராக இருக்குது. மீன்வைல் இங்கே சாதமும் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு கொஞ்சம் ஒரு கொதி வரத்துக்குள்ளே இங்கே தாளிப்பு ரெடி பண்ணலான்னு ஒரு சட்டியில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகும் பெருங்காயமும் மட்டும்தான் தாளிக்க போகிறேன். அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுறது எனக்கு பிடிக்கும். ஸோ கடுகும் அதுவும் போட்டால் அந்த டெம்பர் ஆகும் போது அது தாளிக்கும் போது ஒரு ஸ்மெல் வரும்பாங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கொதித்த குழம்ப ஒரு பாத்திரத்துலேயும் மாற்றிட்டு
ஸோ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையும் இதில் நான் மாற்றிட்டேங்க. இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக அந்த கருவேப்பிலை அந்த கொத்தமல்லி போடும்போது அந்த ஃப்ரெஷ் ஃபீலிங் அது இறங்கும் இல்லையா, அதுவும் ஒரு செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் மேலே அப்படி கார்னிஷிங்கோட சமையல் ஓவர். ஸோ சாதம், குழம்பு, வேர்க்கடலை சட்னி, பருப்பு பசங்களுக்கு, எனக்கு கஞ்சி, அப்புறம் இட்லி எல்லாமே ரெடி. தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே பண்ணல. குழம்புல இருக்கிற அந்த காய்கறியே போதுன்னு அப்பளம் பொரித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.